விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்குகள் விஜய் அவர்களுக்கு போகாது அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. திருச்சியில் நடந்த பேரணி மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற ஒரு பேரணி விசிக தலைமையில் நடத்தியிருந்தாங்க. அந்த பேரணியில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் திருமாவளவன் அவர்கள். அதில் குறிப்பிட்டு சொன்னது, சினிமா புகழோடு வராங்க, அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்குகள் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடக்கத்திலே ஒரு பதில் சொல்லிடுறேன். கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 2026 தேர்தலில் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ட்டு தொடக்கத்திலே ஒரு பதிலை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இதில் திருமாவளவன் அவர்கள் பேசிய கருத்து என்னன்னா, பிஜேபி செயல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பல்வேறு வேஷங்கள் போடுறாங்க. அதில் குறிப்பிட்டு சினிமா புகழோட சில பேர் வராங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தார். இந்த பிஜேபி பீட்டம்ங்கிற விமர்சனத்தை திருமாவளவன் அவர்களும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுலேயும் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஆதாரம் கேட்போம்ல. அதனால் சினிமா புகழோட சில பேர் வராங்க அப்படின்ட்டு, சில பேர் பல பேர் அப்படின்ட்டு பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அதில் அவர் சொல்கிறது இளைஞர்கள், அதுவும் குறிப்பிட்டு எஸ்சி சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் சினிமா புகழோட வரவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது நடக்காது, நீங்கள் ஏமாறுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே எஸ்சி சமூகம் மட்டும் கிடையாது, அது பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, மற்ற சமூகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க தான். 2026 தேர்தல் காலம் அப்படி தான் இருக்கும். இதில் குறிப்பிட்டு எஸ்சி சமூகம் மட்டுமா அப்படின்ட்டு கேட்டாலும் அங்கே இருந்த வாக்குகளும் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் வரும். எஸ்சியில் இருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கட்டும், எஸ்டியில் இருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கட்டும், நீங்கள் வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய சமூகத்தோட வாக்குகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளோட வாக்குகளாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் வரப்போகுது. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இப்போதைக்கு பேசியிருக்காங்களா, இதுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியோட வன்னியர் சங்கத்தோட மீட்டிங் நடந்துச்சு, அதுலேயும் நடிகர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லியிருந்தாரா. சீமான் அவர்கள் தொடர்ந்து திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரா. தொடக்கத்தில் சீமான் அவர்கள் பாசிட்டிவாக பேசினார், அதன் பிறகு ஏன் திடீர்னு விமர்சனம் வைக்கிறான்னு தெரில, அவரும் சொல்கிறாரா. இப்படி எல்லா கட்சிகளுமே விஜய் அவர்களோட கட்சி வருகை அச்சத்தில் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அதுலேயும் திமுக, அதிமுக போன்ற கூட்டணி கட்சிகள், அவர்கள் அதிமுக கூட கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர்கள் இந்த சினிமா புகழ் அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு அநாகரிகமான பேச்சுக்கு பதில் கேட்கும்போது மறுபடியும் அநாகரிகமாக பேசுவதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நடைமுறைன்னு தெரில, என்ன காரணம்னு தெரில. இத்தனை ஆண்டு கால அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து ஒருமையில் பேசுகிறதும், தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணுறதும் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்போயுமே திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஆபாசமான பேச்சுகள் பேசுவாங்க. அதை தாண்டி கூட்டணி கட்சியினரும் பேசிக்கிட்டு வராங்கன்னு பார்க்க முடியுது. இதுக்கு முன்பு கருணாஸ் பேசிக்கிட்டு இருந்தார், அதேமாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வேல்முருகன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிட்டு கடந்து போகணும் அப்படின்னு பார்க்குறேன். இதில் குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் இந்த வாக்குகள் பிரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்றைக்கு பேட்டி கொடுத்திருந்தார், ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தாரு. அதில் விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் போகும், ஆனால் முஸ்லீம் வாக்குகள் போகாது, இஸ்லாமியர் வாக்குகள் போகாது அப்படின்ட்டு ஒரு அபத்தமான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார். இதற்கு முன்பே திரைப்படங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீவிரவாதம் பற்றியெல்லாம் பேசி அந்த மாதிரியெல்லாம் நடிச்சிருக்காரு, அதனால் இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் புரிதல்னு தெரியல. சினிமா வேறு, அரசியல் வேறு அப்படின்ட்டு தான் மக்கள் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் இதை ஏன் கையில் எடுக்கிறாருன்னு தெரில. இப்போது திமுக அஜெண்டாவா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்பு சில அண்டாக்கள் வீடியோ கால் போட்டிருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் போயிடாதீங்க, வாக்கு செலுத்திடாதீங்க, இங்கே செலுத்துனீங்கன்னா அங்கே வந்துடும், பிஜேபி வந்துடும் அப்படின்ட்டு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரியான துணையில் தான் இருக்குது. பிஜேபிங்கிற திமுக அண்டாக்கள் விமர்சனம் பண்ணுறதையும் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. இது நீர்த்து போகும் அப்படின்னே சொல்ல முடியுது. ஏன்னா தொடக்கத்திலேருந்து சாயங்கள், எந்த சாயமும் பூசாதீங்க, காவி சாயமும் பூசாதீங்க அப்படின்ட்டு பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லும் போதே பிஜேபியோட பிளவாத அரசியலுக்கு எதிரான கட்சி தான் இது அப்படின்ட்டு முடிவு செய்யப்பட்டது. பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக தலைவர்களையும் போற்றி, இங்கே மக்களுக்காக, இங்கே சமூக நீதிக்காக போராடியவர்களெல்லாம் போற்றி ஒரு அரசியல் கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான குரல் தான் இருக்குது. இங்கே சாதிவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. சிஏஏவாக இருக்கட்டும், அதன் பிறகு நீட்டாக இருக்கட்டும், தொடர்ந்து இன்று வரைக்கும் வக்ஃபு வாரியம் அந்த மசோதாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது, தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் பிஜேபி பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை
ஒரு கட்சி தலைவர் இத்தனை ஆண்டு கால அரசியலில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து நேரடியாக சொன்னாங்கன்னா எப்படி அப்படின்னு ஆதாரம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிஜேபி சாயத்தை பூசுறதுங்கிறது சரியான ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பு திமுக கூட்டணியில் இருக்கும்போது 2001 காலகட்டங்களில் அன்றைக்கு திமுக பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாங்க. அன்றைக்கு பிஜேபி 4 எம்எல்ஏக்களை உருவாக்கியது வந்து திமுக கட்சி தான். அன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்தது திருமாவளவன் அவர்கள் தான். எச் ராஜா போன்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து விசிக சேர்ந்த நபர்களும் வாக்கு செலுத்தியிருப்பாங்க தானே. அப்போது அன்றைக்கு இருந்த நிலைப்பாட்டில் திமுக இன்றைக்கு வந்து மறைமுகமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது 2019 தேர்தல் காலத்திலேருந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு அரசியலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது 2024 தேர்தல் வரைக்கும் அந்த வாக்குகள் வந்திருக்கும். 2026ங்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் வேணுமா, விஜய் அவர்கள் வேணுமா, தமிழக வெற்றி கழகம் வேண்டுமா, திமுக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழலில் இந்த பிஜேபி பி டீம்ங்கிற பூச்சாண்டி எல்லாம் வேலையாக ஆகாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்கள் இதற்கு முன்பு எடுத்த நிலைப்பாடெல்லாம் இப்போதைக்கு வந்து மாற்றிட்டீங்க. ஏன்னா கமலஹாசன் அவர்களை வந்து பிஜேபி பி டீம் அப்படின்ட்டு தான் கடுமையாக விமர்சனம் பண்ணது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே. ஆனால் திமுக கூட்டணிக்கு கமலஹாசன் வந்த பிறகு வந்து அவர் வந்து சமூக நீதி காவலர் மாதிரியும், இங்கே திமுக எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் விசிக எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் ஒத்துப்போன ஒரு மாதிரியும் பேசுறது, இது எந்த மாதிரியான அரசியல் நடைமுறைன்னு தெரியல. இதற்கான சரியான பதிலை வந்து விசிக தரப்புலேருந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இவர்கள் வந்து புதிதாக யார் கட்சி தொடங்கினாலும் பிஜேபி பி டீம் தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி விசிக வாக்குகளையோ திமுக வாக்குகளையோ எந்த கட்சி வாக்குகளை பிரித்தாலும் பிஜேபி பி டீம்ங்கிற அபத்தமான விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பம், நடிகருங்கிற புகழ் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாமே நடிகர்கள் தான் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் நடிகையாக தான் இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் கதைவசனம் எழுதி தான் வந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் நடிகராக தான் இருந்தார். விஜயகாந்த் அவர்கள் 2016 தேர்தலில் அவர் முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கும் போது நடிகராக தெரியலையா? கமலஹாசன் அவர்கள் வந்து வாக்கு கேட்கும்போது இது உலகநாயகனோட சின்னம் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் கமலஹாசன் நடிகராக தெரியலையா? 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் தலைமையாக இருக்கல, இல்லை சிபிஎம் சிபிஐ வந்து தலைமையாக இருக்கல. விஜயகாந்த் அவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் குறிப்பிட்றீங்க. அதற்காக விஜயகாந்த் அவர்கள் வராரு, அந்த நடிகர் வந்தால் தான் இங்கே வந்து வாக்குகள் வாங்க முடியும், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் அறிவிச்சிங்க. அப்போ நடிகராக தெரியலையா? அப்போது இது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கான்னு, அரசியலில் வரக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்காண்ணா, ஏன் தொடர்ந்து அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நடிகர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முன்பு நடிச்சிருக்காரு, நீங்களும் திரைப்படங்களில் நடிச்சிருக்கீங்க தானே. இதே விமர்சனத்தை தான் கூத்தாடின்ட்டு வேல்முருகன் அவர்கள் வச்சுருக்காரு. வேல்முருகனும் படத்தில் நடிச்சிருக்காரு, சீமான் அவர்கள் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் படத்தை தாண்டி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு எல்லா இடங்கள்லையும். அப்போது இவர்களெல்லாம் நடிகர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் நடிகர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் என்ன எத்தனை போராட்டங்கள் நடத்தி மக்களுக்கான போராட்டங்கள் நடத்தியா வந்தார். அவருக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அதன் பிறகு அமைச்சராகி இப்போ வந்து துணை முதலமைச்சராக இருக்கார். அதெல்லாம் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அது வந்து நடிகர் வெளிச்சம் இல்லையா? அப்போ அவருக்கு வந்து நடிகராக வாக்கு செலுத்தலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. அவர் வந்து இத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் நடிகராக அவருக்கு வாக்கு செலுத்தலை அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கிறாரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நேற்று பேசிய பேட்டியில் கூட ஒரு 10% வாக்குகள் கூட விஜய் வாங்குவாரா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு இப்போதைக்கே 1 கோடி தொண்டர்களை தாண்டி 1.5 கோடி தொண்டர்களை நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம். 2 கோடி இலக்கு வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் வந்து 10% வாக்கு கூட இல்லைன்னு சொல்கிறது வந்து திமுக என்ன பேசுவாங்களோ, திமுக கட்சியினர் என்ன பேசுவாங்களோ அதே நிலைப்பாட்டில் தான் திருமாவளவன் அவர்களும் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொரு குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்களுடைய விசிகாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய கணிப்பில் நான் தொடர்ந்து அரசியல் பார்க்குற நிலையில் வந்து நான் பார்க்கறது வந்து 2029 மட்டும்தான் திருமாவளவன் அவர்களுடைய இலக்காக இருக்குதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி அந்த தேர்தலில் காங்கிரஸ் மட்டும்தான், இப்போது திமுக கூட்டணி சொன்னால் கூட காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் திருமாவளவன் அவர்கள் இருப்பாங்க. ஏன்னா தேசிய அளவில் அரசியலை நகர்த்தணும் அப்படிங்கிற தலித் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசியலை கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு இலக்கு வந்து 2026 கிடையாது, 2029 தான். அப்போதைக்கு காங்கிரஸ் வந்து இந்திய கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி வந்து பெரிய அளவில் வெற்றி பெறணும், அதில் பிரதமராகவோ துணை பிரதமராகவோ சபாநாயகராகவோ அந்த அளவில் தேசிய அளவில் அரசியலில் முன்னெடுக்கணும் அப்படின்ட்டு தான் விசிகாவோட நிலைப்பாடு. அதனால தான் 6 மாநிலங்களில் போட்டியிட்டாங்கன்னு பார்க்க முடியுது.
கேரளாவோ, தெலுங்கானாவோ, கர்நாடகாவோ எங்கேயுமே வெற்றி பெறலனா கூட மகாராஷ்டிராவில் கூட போட்டிக்கிட்டாங்க. எங்கேயுமே வெற்றி பெறலனா கூட தேசிய அளவில் நாங்கள் அரசியல் கட்சி வச்சுருக்கோம், தேசிய அளவில் நாங்கள் அரசியல் பண்ணுறோம், எங்களுக்கு தலித் அப்படிங்கிற வாக்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அவர் ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் அதே மாதிரி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வாக்கு செலுத்துகிறாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கணும். ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் வாக்கு செலுத்தலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. திருமாவளவன் அவர்கள் தேசிய அளவில் ஒரு அரசியலை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. 2029 அவர் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்காரு. 2029 தேர்தலை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த திமுக கூட்டணியில், இந்திய கூட்டணியில் பயணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தான் அவரோட இலக்காக இருக்குது. தேசிய அளவில் அரசியல் அப்படிங்கிறது தான் இலக்காக இருக்குது. குறிப்பிட்டு 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அனைத்து மக்களுமே வாக்கு செலுத்த போகிறாங்க. இந்த சமூக மக்கள் மட்டும் கிடையாது, இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவர்கள் வாக்கு, இஸ்லாமியர்கள் வாக்கு அப்படி சொல்கிறது, அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களோட வாக்குகள்னு சொல்கிறது, இந்த வன்னியர்களோட வாக்குகளை பிரிச்சுட்டு வரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது அப்படி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு எந்த ஒரு சாதிக்கும் எதிராக இல்லை, எந்த ஒரு மதத்துக்கும் எதிரான ஒரு அரசியல் கிடையாது, எந்த ஒரு மொழி சார்ந்தவர்களுக்கும் எதிரான ஒரு அரசியலை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எடுக்கலை அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறேன். அப்போது எல்லா சமூக மக்களுமே வாக்கு செலுத்துவாங்க தான். 2026 தேர்தல் கழகம் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். அந்த அச்சம் வந்து திமுகவுக்கு இருக்குது. அதனால் திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. தேவையில்லாத ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு கூட ஜாக்டோ ஜியோவிலேருந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மாயவன் அவர்கள் சந்தித்ததை கூட அவர் சந்திக்கலை அப்படின்ட்டு கையெழுத்தே போடாத ஒரு அறிக்கையை வந்து பரப்புகிறாங்க. இந்த நிலையில் தான் வந்து திமுக இருக்குது. ஏதாச்சும் பொய்யான செய்திகளை பரப்புவோம், ஏதாவது ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்தார், அவரையும் பிஜேபியோட கனெக்ட் பண்ணி பிஜேபி பி டீம் அப்படின்ட்டு விமர்சனம், அபத்தமான ஒரு அரைவேக்காட்டுத்தனமான விமர்சனங்களை வந்து திமுக கூட்டணி கட்சிகளும் வைக்கிதுன்னு பார்க்க முடியுது. மறுபடியும் தொடக்கத்தில் சொன்னது தான் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்குகளையும் தமிழக வெற்றி கழகம் வாங்கும், விஜய் அவர்கள் வாங்குவார் அப்படிங்கிறத இதன் மூலமாக குறிப்பிட விரும்புகிறேன். மற்ற கட்சியும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ, பாட்டாளி மக்கள் கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ, அதிமுக, திமுக எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக பெண்களோட வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமாக வரும், இளைஞர்களோட வாக்கு அதிகமாக வரும். எல்லா சமூகம், விவசாயிகள் வந்து தலைவர் அவர்களை பார்க்குறாங்க, ஆசிரியர்கள் வந்து பார்க்குறாங்க, எல்லா போராட்ட குழுவும் இனிமேல் வந்து சந்திக்க போகிறாங்க. அதேமாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அரசியல் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. எல்லா மக்களுமே வாக்கு செலுத்த போகிறாங்க. 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்திற்கான களம் தான். 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார், முதலமைச்சர் ஆவாருங்கிறத இதன் மூலமாக குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.